ஹலோ வியூவர்ஸ், தல அஜித் நடித்த விஸ்வாசம் திரைப்படம் கடந்த 10ஆம் தேதி வெளியாகி இதுவரை வெளிவந்த அஜித் படங்களை விட மிக அதிக வரவேற்பை பெற்றது. குறிப்பாக பெண் பார்வையாளர்கள் இந்த படத்திற்கு கூட்டம் கூட்டமாக வந்ததை அதிகம் பார்க்க முடிந்தது. அந்த வகையில் விஸ்வாசம் படம் வணிக ரீதியில் வெற்றிதான் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தின் வசூல் குறித்து வரும் தகவல்கள் எதுவுமே நம்ப முடியாததாக இல்லை என்பதே நடுநிலை பத்திரிகையாளர்களின் கருத்தாக உள்ளது. பேட்ட விஸ்வாசம் 2 படங்களுமே வரும் ஞாயிற்குள் ரூ. 100 கோடி தமிழகத்தில் மட்டும் வசூல் செய்ய வாய்ப்பிருப்பதாக முன்னணி விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டியளித்த சில நிமிடங்களில் விஸ்வாசம் படத்தின் தமிழக ரிலீஸ் உரிமையை பெற்ற KRGS ஸ்டுடியோ நிறுவனத்தின் ட்விட்டர் பக்கத்தில் விஸ்வாசம் ரூ. 125 கோடி தமிழகத்தில் மட்டும் வசூல் செய்துவிட்டதாக ஒரு ட்வீட் பதிவு செய்யப்பட்டது. 125 கோடி வசூல் செய்ததை குறிப்பிடும் KRGS ஸ்டுடியோஸ் 100 கோடியை வசூல் செய்த போது ஏன் ஒரு ட்வீட் போடவில்லை என்று சந்தேகம் பலர் மனதில் எழுந்துள்ளது. தமிழகத்தில் மட்டும் ரூ. 100 கோடி வசூல் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனையாக கருதப்படும் நிலையில் அதனை தெரிவிக்காமல் திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டியளித்தவுடன் ரூ. 125 கோடி வசூல் என்று குறிப்பிட்டதை அஜித் ரசிகர்கள் தவிர யாரும் நம்பவில்லை என்பது யதார்த்த நிலையாக உள்ளது. இதேபோல இந்த படம் 125 கோடி வசூல் செய்துவிட்டதாக கூறப்பட்டாலும் அந்த தொகை பலர் நம்ப தயாராக இல்லை. இருப்பினும் இது ஒரு வெற்றி படம் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஸ்வாசம் படத்தில் வேட்டி சட்டையில் கலக்கும் அஜித்தை பிரபல வேட்டி நிறுவனம் ஒன்று அஜித்தை அணுகி தங்களது பிராண்ட் விளம்பர படத்தில் நடிக்குமாறும் ஒரே ஒரு நாள் கால்ஷீட்டுக்கு ரூ. 1 கோடி தர தயார் என்றும் கூறினார்களாம். ஆனால் ஆரம்ப காலத்தில் ஒரு சில விளம்பர படத்தில் நடித்த அஜித் இனிமேல் விளம்பர படத்தில் நடிக்கப் போவதில்லை என்பதை கொள்கை வைத்திருப்பதாக கூறி மறுத்துவிட்டாராம். பணத்திற்காக விளம்பர படத்தில் நடித்துவிட்டு அந்த பணத்தை சமூக சேவைக்காக கொடுத்து விடுவதாக ஏமாற்று வேலை செய்யும் நடிகர்கள் மத்தியில் 1 கோடி கொடுத்தாலும் விளம்பர படத்தில் நடிக்க விரும்பாத அஜித் தான் என் தலை என்று அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றார்கள் என்பது தற்போது அனைவருக்கும் புரிந்திருக்கும். மேலும் விஸ்வாசம் படம் தமிழகத்தில் 125 கோடி வசூல் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.